ஒருவேளை வீடு மாறி வந்துட்டோமோ தெரியாது. அம்மாவோட பேர் என்ன பேரம்மா? சரோஜினி தேவி. சரோஜினி தேவி. அப்படியா? இல்ல இல்ல, அந்த மிக்கி மாமா காட்டுற பிள்ளை யாரு? அந்த மிக்கி மாமா விரலா காட்டு இங்க தொங்கல் இருக்கிற பிள்ளை நீங்க தானா? ஆமாம்மா. வணக்கம். விகே சர்ப்ரைஸ் எல்லாம் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து களுவாஞ்சிக்குடிக்கு போகிற வழியில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஓந்தாஞ்சி மடத்தில் 76 வயசு அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் அவங்களோட நிறைய விஷயங்களை கதைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்து கதைக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக தள்ளிடுவோம். அம்மான்னு சொன்னாலே வந்து அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே போல் அம்மாவுக்கு ஒரு அழகான கவிதையோட வந்து நான் இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவள் மனமோ ஒரு குழந்தை போல, அவள் குணமோ ஒரு மலரை போல, அவளுக்கென்று ஆசைகள் ஏதும் கிடையாது, அவளுக்கென்று கனவுகள் ஒன்றும் இருக்காது. எளிமையாய் இருப்பாள், ஏழ்மையாய் வாழ்வாள், ஓடிக்கொண்டே இருப்பாள், உழைத்து கொண்டே இருப்பாள். தனக்கென்று நேரம் ஒதுக்காதவள், தனக்கென்று எந்த பொருளையும் வாங்காதவள். அழகிய தேவதை, அவள் அழகான மனம் படைத்தவள் என் அம்மா. அம்மான்னு சொன்னாலே எல்லா உயிரினங்களுக்குமே பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி வந்து 76 வயசு அம்மாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாம்னு சொல்லி வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுடைய யூடியூப் பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். ரைட், ஓகே, வாங்க இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அம்மா வணக்கம். மிக்கி மாமா அப்படி அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு வாங்க பார்ப்போம். நாங்கள் ஒருவேளை வீடு மாறி வந்துட்டோமோ தெரியாது. அம்மாவோட பேர் என்ன பேரம்மா? சரோஜினி தேவி. சரோஜினி தேவி. அப்படியா? இன்னைக்கு அம்மாவுக்கு எதுவும் விசேஷமான நாளா? இன்னைக்கு பிறந்த நாளா? இன்னைக்கு எத்தனை வயசு பிறந்தாள் இன்னைக்கு அம்மாவுக்கு? 76 வயசு பிறந்தாள். என்னம்மா? ரைட், ஓகே. நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கோம்மா. இன்னைக்கு வந்து அம்மாவோட 76 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியோ? அவரா? யார் அவர்? கண்ணம் காட்டுறீங்க? மகன் முறை தானே? ரைட், அப்படியே அம்மா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ மிக்கி மாமா வந்து உங்களோட டான்ஸ் ஒன்று ஆடுவார். சரியா? ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி முடிய வந்து யார் யார் நமக்கு தந்திருக்காங்கன்னு சொல்ல கண்டுபிடிப்போம். ஓகேவா? மிக்கிமாமா நாங்கள் அம்மாக்காக வந்து ஒரு அம்மா சாங் ஒன்று தரோம். மிக்கிமாமா அந்த சாங் நீங்கள் அம்மாவோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடணும். சரியா? ஓகே, அம்மாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறோம். சரியோ? ஓகே. ரைட், ஓகே அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சந்தோஷமே. பிறந்த நாள் எப்படி போகுது? நல்ல மாதிரி போகுதுனே. ஓகே அம்மா. இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? 76 வயசு. ஓகே, இன்னைக்கு அம்மாவோட 76 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் வந்து அம்மாவுக்கு கொடுக்கட்டாமன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. சரியாம்மா? அப்படின்னு சொன்னால் யார் தருவாங்களா அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தாருன்னு சொன்னால்? யாரா இருக்கும்? மகள் தான் அனுப்பணும். மகள் எங்கே இருக்கிறாங்க? குவைத்தில் இருக்கிறாங்களோ, வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ? நீ கதைச்சவையா மகள்? அம்மாவோட கதைச்சவர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னவங்களே. மகள் அனுப்பியிருக்க மாட்டாங்க போல தெரியுது.
பெரியாரு. சரி ஓகே, அம்மாவுக்கு அழகான கேக் கொண்டு இருக்கு. நம்ம கேக் எடுத்துட்டோமா, நம்ம இப்போ யார் கண்டுபிடிச்சிருப்பா, யார் தந்திருப்பான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ரைட் ஓகே. நிற்க மாட்டேன், கேக்கு கொடுங்க பார்ப்போம். ஓகே, அப்படி அம்மா அந்த கேக்கை வாங்கிடுங்க. சரிம்மா ஓகே. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 2 பேர். அம்மா சிரிச்சுட்டு கதைப்பாங்க. அம்மாவுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களே. மூத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. போரதி போயிருக்கா. மூத்த பிள்ளைய பேர் கோகிலாதேவி. 2வது பிள்ளைய பேர் நிமலேஸ்வரி. இப்ப வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளை யாரு? விமலேஸ்வரி தான் இருக்கிறா. வேணு அவ சொன்னவையா மிக்கி மாமாவெல்லாம் வரும், அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்புவான்னு சொன்னவங்களா? சொல்லாம செய்வா. அம்மான்னு சொன்னா அவ்வளவு பிடிக்கும் வேணாமா? பிடிக்கும் வேணே. ரைட் ஓகேம்மா. அதே போல உங்களுக்கு சொல்ல மாட்டாவும் செய்வா வேணு. செய்வா ஓகேம்மா. அதே போல வந்து அம்மாவுக்கு அழகான சாக்லேட் பாஸ்கர் ஒன்று தந்திருக்கிறாங்க. அம்மா குழந்தை பிள்ளை தானே, எப்படி வயசு போல நாங்கள் எல்லாம் சின்னாக்கள் தானே நம்ம, அப்படித்தானே. ரைட் ஓகே. அம்மாவுக்கு வந்து அழகான சாக்லேட் பாஸ்கர் ஒன்று தந்திருக்கிறாங்க. விக்கி மாமா இதை கொடுங்க பார்ப்போம். ஓகே, அப்படி அம்மாவுக்கு சாக்லேட் பாஸ்கெட்டும் தந்தாச்சு. சரியா? ஓகேம்மா. இப்போ வந்து வருவோம் நாம வந்து உங்களோட பிள்ளைகளில் என்ன வைப்போமே. அப்படி இல்லைன்னு சொன்ன வேறு யார் செஞ்சுருப்பாங்க? உங்களோட 2 பிள்ளைகளும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்ய இல்லை, அவங்க தான் செய்யணும். ஆஹா, சொல்ல மாட்டாரு. நம்ம சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யம் இருக்காது. நம்ம 20 வயசுன்னு. ரைட்டு. உள்ள இருக்கிறாரே, இங்க பக்கத்துல இருக்கிறாரோ. நம்ம அப்படியே அம்மாட்ட பார்த்துட்டு வருவோம். காட்டுங்க எங்கம்மா. ரைட் ஓகே. அவர் தான் நாள் என்ன? அவர் தான் நாள். ஒருவேளை அவர் செஞ்சிருக்கலாமா? வாய்ப்பு இல்லை. ஒரே முடிவு. சரிம்மா ஓகே. சொல்ல மாட்டாங்க. சர்ப்ரைஸ் செஞ்சவங்க தானே, சர்ப்ரைஸ் செஞ்சவங்க தானே. ரைட் ஓகேம்மா. அதே போல் வந்து ஓகே ஓகேம்மா. அதே போல் வந்து அம்மாவுக்கு பழக்கூட ஒன்று தந்துருக்குறாங்க. சரியா? மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். மிக்கி மாமா போய் கீழே பிடிங்களா? சரியான பாரம். அம்மாவோட கையில் கொடுத்துட்டு வாங்கி எடுத்துருங்க. பாரம் தானே, அம்மா தூக்க மாட்டாங்க தானே. ரைட் ஓகே. மிக்கி மாமா வாங்கி அப்படி பக்கத்தில் வைப்போமாண்ணே. அப்போ வந்து அழகான சாக்லேட் பாஸ்கர் ஒன்று தந்துருக்குறாங்க. அம்மாவுக்கு அழகான கேக் ஒன்று தந்துருக்குறாங்க. அதே போல் அழகான ஃப்ரூட் பாஸ்கெட் எல்லா பழமும் சேர்ந்து அம்மாவுக்கு தந்துருக்குறாங்க. அம்மாவோட மனசுக்கு வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு நீங்க இருக்கலாம். ஏன்னு சொன்ன மனசு தானே. நம்ம 8ஆம் நம்பர்னு சொன்னா இளவரசின் அர்த்தம். அப்ப அம்மா வந்து இளவரசி தானே. இளவரசியோ? இளவரசி. ரைட் ஓகேம்மா. அம்மாவுக்கு 76 வயசு தானே. எங்களுக்கும் ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 79 வயசு. இன்னைக்கு வந்து என்ன மனசுக்கும் பிறந்த நாள் தான். ஓ இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் தான். இன்னைக்கு அவருக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு. ஓ சரிம்மா ஓகே. இப்போ அம்மாவுக்கு வந்து இந்த கிஃப்டெல்லாம் அனுப்புனது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு அழகான கவிதை ஒன்று வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். சரியோ? அந்த கவிதையை வச்சுட்டு தான் இப்போ அம்மா கண்டுபிடிப்பாங்க யார் வந்து அம்மாவுக்கு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. சரியாம்மா? மகள் தான், ஒரு முடிவும் இல்லை, வேறு யாருமே இல்லைன்னு. சரிம்மா ஓகே. அம்மா அவள் மனமோ ஒரு குழந்தை போல. நான் சொன்ன பார்த்தீங்க தானே. அவள் மனமோ ஒரு குழந்தை போல, அவள் குணமோ ஒரு மலர் போல. அவளுக்கென்று ஆசைகள் ஏதும் கிடையாது, அவளுக்கென்று கனவுகள் ஒன்றும் இருக்காது. எளிமையாய் இருப்பாள், ஏழ்மையாய் வாழ்வாள், ஓடிக்கொண்டே இருப்பாள், உழைத்து கொண்டே இருப்பாள். தனக்கென்று நேரம் ஒதுக்காதவள், தனக்கென்று எந்த பொருளையும் வாங்காதவள், அழகிய தேவதை அவள், அழகான மனம் படைத்தவள். என் அம்மா. சரி, மகள் தான், ஒரு கதையும் இல்லை. சரி ஓகே. நாங்கள் திரும்ப ஒரு அம்மாவுக்கு இந்த கவிதை நல்லா இருக்கு, எனக்கு நான் திரும்ப சொல்றேன்னா. அவள் மனமோ ஒரு குழந்தை போல. அப்ப அம்மா குழந்தை பிள்ளைன்றது உண்மைதானே. அவள் குணமோ ஒரு மலர் போல. மலர் எப்படியம்மா இருக்கும்? அழகா இருக்கும். அதே போல அம்மம்மாவும் அழகா இருக்கிறீங்க. அம்மம்மா அழகா இருக்கிறா. மகளை பார்க்கணும்னு சொல்லியா? சரி மிக்கி மாமா, அம்மம்மா அழுதவையாம். அம்மம்மாக்கு ஒரு அவார்டு கொடுங்க பாப்போம். சரி ஓகேம்மா ஓகே ரைட்டு. அவள் குணமோ மலர் போல, அவளுக்கென்று ஆசைகள் ஏதும் கிடையாது, அவளுக்கென்று கனவுகள் ஒன்றும் இருக்காது. எளிமையாய் இருப்பாள், ஏழ்மையாய் வாழ்வாள்,
ஓடிக்கொண்டே இருப்பாள், உழைத்து கொண்டே இருப்பாள், தனக்கென்று நேரம் ஒதுக்காதவள். ஓகே, தனக்கென்று நேரம் ஒதுக்காதவள், தனக்கென்று எந்த பொருளையும் வாங்காதவள் என் அம்மா. அம்மா தம்பிக்கு தெரியுமே. ரைட், இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு. மகள் தான் இருக்கிறா வேணே உள்ளே. சரி, ஓகே. அம்மா சந்தோஷமா இன்னைக்கு? சந்தோஷம் வேணே. ரைட், ஓகே. சந்தோஷத்தோட ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. மிக்கி மாமா அதை கொடுங்க பாப்போம். ஓகேம்மா, நம்ம அந்த ஃப்ரேமையும் பிரித்து பார்ப்போம். சரியா, என்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே பிரித்து பாருங்க பாப்போம். அம்மா ஆர்வமா இருக்கா பாக்குறதுக்கு? பாத்துட்டீங்களா? மகள் தான். அந்த போட்டோ ஃப்ரேம்ல சாரி கட்டி ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாவ யாரு? அந்த இருக்கிறாவோ சின்ன பிள்ளை. இல்ல இல்ல, அந்த மிக்கி மாமா காட்டுற பிள்ளை யாரு? அந்த மிக்கி மாமா விரலா காட்டு நீங்க தொங்கல் இருக்கிற பிள்ளை நீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, ஓகே. அழகா இருக்கிறீங்களே நம்ம. சரி, ஓகே. அந்த பக்கத்துல இருக்கிற ஆள யாரு? உங்களோட கணவர் என்ன? கணவர். அந்த சின்ன ஒரு ஆள் கண்ணாடி போட்டு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அந்த சின்ன பேரப்பொடி மருமகன். அனுப்புன மகளாவ தானே? சரி, மற்ற மகள். ரைட், அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப யாரு தான் செஞ்சிருப்பாங்க? அம்மாவோட மகள் தான் செஞ்சிருக்கிறாவ நம்ம. ரைட், ஓகே. அதே போல அம்மாக்கு இன்னும் ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்கு. மிக்கி மாமா இதையும் கொடுங்க பாப்போம். ஓகே, நான் இந்த ஃப்ரேமையும் பிரிச்சு பார்ப்போம் அம்மா. வாவ், ஆயில் பெயிண்ட் வேற லெவல்ல இருக்கு. அது சூப்பர். ரைட், அழக்கூடாது. இன்னைக்கு அம்மா வந்து பர்த்டேக்கு எல்லானே அச்சா பிள்ளை தானே அம்மானே அழலாமா? மறக்கிறதானே. அந்த பக்கத்துல இருக்க யாரு? உங்களோட கணவரா? எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேர்? வேணே புது கல்யாணக்காரர்களமா இருக்கிறீங்களோ? அம்மாவுக்கு சரி பண்ணி அப்படியே அம்மா மாட்ட அந்த பிரேம கொடுங்க மிக்கி மாமா. ரைட், ஓகே. அப்படி எங்கள்கிட்ட காட்டுங்க பாப்போம். வடிவா இருக்கு நம்ம. வடிவா இருக்கு. இப்ப அம்மா கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம்? இப்ப மகளுக்கு எத்தனை வயசு? மூத்த மகளுக்கு 40 வயசு. அப்ப அம்மா கல்யாணம் முடிச்சு இப்படி ஒரு 45 வருஷம் இருக்குமானே? இருக்குமானே? ரைட், ஓகே. அப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அம்மா ஹாப்பி தானே ஃபுல்லாக என்ன? ரைட், ஓகே. மற்றது உங்களோட மகள் சொல்லியிருந்தாங்களே எங்கள்கிட்ட வந்து அம்மாவோட பிறந்தநாளை வந்து இதுவரை காலம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணலையாம். சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் ஒன்றுமே கொடுக்க இல்லையாம். அப்போ அம்மா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணுமான்னு சொல்லி தான் எல்லா கிஃப்ட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் வச்சிருக்க ஃப்ரேம் யார் தந்தது தெரியுமா? யார் தந்திருப்பாங்க? இந்த பக்கத்தில் யார்? ரைட், ஓகே. அதுவும் உங்களோட மகள் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேமும் தந்துருக்குறாங்க. அம்மா ஹாப்பி தானே? சந்தோஷம், சந்தோஷம். ரைட்டு, ஓகேம்மா. உங்களோட அன்பு மகளுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த அழகான தருணத்தில்? கடல் கடந்து இருக்கிறாங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் நம்ம. அப்படிலாம் கைக்கப்படாது. பிறந்த நாள் டைம்ல வந்து சந்தோஷமா எனக்கு 76 என்ன கணக்கு இப்ப சந்தோஷமா இருந்துருவோமா? எப்படி பாருங்க, யாரும் பிறந்தால் செய்யலன்னு இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனா யாருமே செய்யல, நம்ம மகள் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. ரைட், ஓகேம்மா. அது நடந்து போயிட்டு என்ன செய்யறேன்னு அப்படித்தான். இன்னைக்கு சந்தோஷமானால வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். எப்படி நம்ம பிறந்தோம்னு சொன்னா இப்ப ஒரு நாள் நம்ம இருக்கத்தானே வேணுமா? நானும் தான், மிக்கி மாமாவும் தான், நீங்க இருக்கிற எல்லாரும் தான். ஒரு நாளைக்கு நாங்க இருந்து போகத்தான் வேணும். எல்லாமே கடவுள கையில தானே இருக்கிறாமே. ஆனா இன்றைய நாளை வந்து நம்ம வந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். மறக்கீழா சந்தர்ப்பங்க. அவ்வளவு லவ் அல்ல நம்ம. இந்த புள்ள நானே செஞ்ச என்ன புள்ள. சரி, அவனுக்கு தேவையா இந்த நாட்டில இருந்து? நீங்க லவனியா கல்யாணம் முடிச்சீங்க? லவனியா கல்யாணம் முடிச்சீங்க இல்ல வீட்டை பேசி வச்சவங்களா உங்களுக்கு? லவ் பண்ணி முடிச்சவங்க அவருக்கு செத்துட்டாரு. லவனி தான் முடிச்சீங்களா? கல்யாணம் தாய். ரைட், ஓகே ஓகே ஓகே. 14 வயதுல லவ் பண்ணி கொண்டு விட்டானே. வாழ்த்துக்கள். சரி போ அம்மா. பழைய குமர் பிள்ளை தானே அம்மா. சரிம்மா, ஓகேம்மா. இப்போ மகளுக்கு வந்து எப்போ இருந்தால் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சொல்லியிருக்கீங்களே. அப்படியே உங்களோட மகள் வந்து இந்த ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கான்னு வச்சுக்கொள்வோமே. மகளுக்கு ஒரு நம்ம ஒரு ஐ மிஸ் யூன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோமா?
ஓகே சொல்லுங்க ஐ மிஸ் யூ அன்பு மகள் சொல்லுங்க ஐ சொல்லுங்க ஐ மிஸ் யூ யூ அன்பு மகள் அச்சா குட்டி அதே போல வந்து மகளுக்கு ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லுவோம் நாம சரியா ஐ சொல்லுங்க ஐ இல்ல நீங்க மகளுக்கு சொல்லானே லவ்ண்டா என்னம்மா பாசம் தானே யோசிப்பாரு அம்மா சொல்லிட்டாருன்னு சொல்லி சீ அப்படி இல்ல உங்களோட மகளுக்கு லவ்ண்டா பாசம் தானே என்னம்மா பாசம் நம்ம சொல்லுவோம் சரி இதே மாதிரி சொல்லுவோம் ஐ லவ் யூ அன்பு மகள் ரைட் அம்மாவுக்கு சிரிப்பு ஓகே நம்ம கேக் கட் பண்ணுவோம் சரியாம்மா ஓகேம்மா ஓகே